நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியவில்லை. அது எங்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் கூட எங்களுடைய கூட்டணியாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் சமயத்தில் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த பொழுது அவர்கள் அதிகப்படியான இடங்களை அவர்கள் தேர்தல் நிற்பதற்கு முடிவு செய்த காரணத்தால் கூட்டணி முறிவு ஏற்பட்டது. அதன் விளைவு இப்பொழுது 16 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகளை எண்ணி பார்த்தால் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கும். மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதிகளில் 48 பாரதிய ஜனதாவும் 22 ஆம் ஆத்மி கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்திருந்தால், இந்தியா கூட்டணி சந்தித்திருந்தால், இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக டெல்லியில் ஆகியிருப்பார். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய போக்கு, அவருடைய நடவடிக்கை அந்த கட்சியை டெல்லியில் வீழ்த்தியிருக்கிறது. அவருடைய ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். இது அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பாடமாகும். கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதுதான் நம்முடைய குறிக்கோள் என்று முனைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய காரைக்கால் பகுதியில் கடந்த வாரம் நானும் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியம் அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் எல்லாம், திரு அனந்தராமன் அவர்கள், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்களும் காரைக்காலுக்கு சென்று கிளிஞ்சல்மேட்டு பகுதியில் வசிக்கின்ற மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 13 மீனவர்கள் தங்களுடைய பெரிய விசைப்படகுகளில் கடலுக்கு சென்ற பொழுது அவர்கள் இலங்கை கப்பற்படையால் தாக்கப்பட்டு 3 பேர்களுக்கு குண்டடிப்பட்டு கால்களிலே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை 13 பேரையும் இலங்கை கப்பற்படை கைது செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த விசைப்படகு 1.5 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள அந்த விசைப்படகையும் கையகப்படுத்தி கொண்டு இலங்கை கப்பற்படை சென்றிருக்கிறது. இது தொடர்கதையாக காரைக்கால் பகுதியிலேயும் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த மீனவர்களை அவர்கள் சிறைப்பிடித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது வழக்கு போட்டு 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய் என்று தண்டனை போட்டு 6 மாத சிறைச்சாலை என்று அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த சமயத்தில் நாங்கள் நம்முடைய மீனவர்களை இலங்கை நிர்வாகம், இலங்கை கப்பற்படை, கடல் அல்லது கடலோர காவற்படை கைது செய்தால் 48 மணி நேரத்தில் மீனவர்களை மீட்பதும் அவருடைய படகுகளை திரும்ப பெறுவதுமான வேலையை இலங்கை அமைச்சரோடு பேசியும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தோடு பேசி நடவடிக்கை எடுத்தோம். அந்த வழக்குகளுக்கு நம்முடைய மீனவர்களுடைய வழக்குகளை கவனிப்பதற்கு ஆன தொகையையும் மத்திய அரசே கொடுத்தது. ஆனால் இப்பொழுது கடலோர மீனவர்கள்
அது தமிழ்நாடாக இருந்தாலும் புதுச்சேரி மாநிலமாக இருந்தாலும் இந்த மத்தியிலே உள்ள மோடி அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்லுகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செல்லுகிறார், இலங்கையினுடைய அதிபர் இங்கே வருகிறார். ஆனால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாங்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மீனவ குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் அந்த விசைப்படகுகளை திரும்ப பெறுவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும் நானும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாளை தினம் டெல்லிக்கு சென்று வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து ஜெய்சங்கர் அவர்களை நானும் திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து நம்முடைய மீனவர்கள் அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் இலங்கையில் வந்தது. அது 24ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கு நம்முடைய இந்திய தூதரகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவருடைய குடும்பத்தினர் சந்தித்தார்கள். ஆனால் திரு ரங்கசாமி அவர்கள் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியோடு சரி, அதற்கான மேல் நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை. ஒரு மாநில அரசினுடைய கடமை பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்காக அவர் ஒரு அமைச்சரை அனுப்பியோ அல்லது முதலமைச்சரோ நேரடியாக சென்று பிரதமரை சந்தித்து நம்முடைய மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அங்கே டெல்லியிலே உள்ள தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை எழுப்பினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவருடைய அமைச்சரை அனுப்பி வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். எந்த வேலையும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு, என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு செய்யவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நம்முடைய மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார்கள். மத்தியிலே மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக பேட்டி அளித்தார்கள். அந்த பேட்டி அளிக்கின்ற சமயத்தில் அவர் புதுச்சேரிக்கு மத்திய அரசானது 3232 கோடி ரூபாய் மானியம் வழங்கி இருக்கிறது. ஜிப்மருக்கு 1420 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே மத்திய அரசு மாநிலத்துக்கு கொடுத்த நிதியை பற்றி பேசினார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துடைய பட்ஜெட் என்ன, புதுச்சேரி மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும், எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை சொல்லவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 10% ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான நிதியை நாம் மத்திய அரசிடமிருந்து பெற்றிருக்கிறோம். குறிப்பாக மத்திய அரசிடமிருந்து எங்களுடைய பட்ஜெட் 10,000 கோடி இருந்த சமயத்தில் மத்திய அரசிடமிருந்து 2,900 கோடி நாங்கள் வாங்கியிருக்கிறோம் மானியம். இப்பொழுது 13,500 கோடி ரூபாய் பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் 30% மானியம் கொடுத்திருக்க வேண்டும். நாங்கள் 30% மானியம் வாங்கினோம். ஆனால் நமக்கு முறையாக கிடைக்க வேண்டிய தொகை 41%. தமிழ்நாட்டுக்கு 41% நிதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு 20% தான் மானியம் கொடுக்கப்படுகிறது. மத்திய நிதி அமைச்சர் விவரம் தெரியாமல்
அதிகாரிகள் எழுதி கொடுத்த கடிதத்தை வைத்துக்கொண்டு பேட்டி அளித்திருக்கிறார். புதுச்சேரியினுடைய வருவாய் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் காலத்தில் ஒரு வருடத்திற்கு 9,000 கோடி ரூபாய் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு வரி செல்லுகிறது. குறிப்பாக மத்திய சுங்க வரி, மத்திய கலால் வரி, வருமான வரித்துறையிலிருந்து வருகின்ற வருமானம், ஜிஎஸ்டி, அது மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் பணம், இன்கம் டாக்ஸினுடைய செஸ்ஸு, இது எல்லாம் சேர்த்து நம் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய காலத்தில் 9,000 கோடி, இப்பொழுது அது 10,000 கோடி ஆகியிருக்கிறது. 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தினுடைய வருவாயிலிருந்து பெறுகிறது. ஆனால் புதுச்சேரிக்கு அவர்கள் கொடுப்பதோ 3,232 கோடி ரூபாய் தான். அவர்கள் 41% நிதி என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கு அவர்கள் 4,700 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுப்பதோ 20%, 21%. இதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அமைச்சர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் மிகவும் பத்திரிகையாளர்களிடம் தவறான முறையில் பேசியிருக்கிறார். அவரிடம் பத்திரிகையாளர் கேட்கின்ற சமயத்தில் புதுச்சேரியை ஏன் மத்திய நிதி கமிஷனில் சேர்க்கவில்லை, யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற ஜம்மு காஷ்மீர் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏன் புதுச்சேரி சேர்க்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்களை பார்த்து, பத்திரிகையாளர்களை பார்த்து, நான் சென்னை ஸ்டைலில் பதில் சொல்ல வேண்டுமா என்று கூறுகிறார். அவர் சொல்வதெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை. நாம் புதுச்சேரி ஸ்டைலில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பச்சை பொய்யை மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் கூறியிருக்கிறார். நீண்டகால கோரிக்கை, மாநிலத்துடைய நீண்டகால கோரிக்கை, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, புதுச்சேரியை மத்திய நிதி கமிஷன் சேர்க்க வேண்டும் என்பது, புதுச்சேரியுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது, மாநிலத்திற்கு நிறைய மானியம் கொடுக்க வேண்டும் என்பது 4 கோரிக்கைகள். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் புதுச்சேரிக்கு வந்தபொழுது புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, புதுச்சேரி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியில் புதுச்சேரி மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களிடம் இருந்து ஜிஎஸ்டியை பெறுகிறீர்கள், தமிழ்நாட்டிலிருந்து பெறுவது போல் எங்களிடமிருந்து பெறுகிறீர்கள். ஆனால் புதுச்சேரிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. புதுச்சேரியை மோடி அரசாங்கம் புறக்கணிக்கிறது. இப்பொழுது இருப்பது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு. கூட்டணி அரசையே மோடி அரசாங்கம் புறக்கணிக்கிறது. மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை. நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற சென்னையினுடைய ஒரு தனி நிறுவனத்தினுடைய பொருளாதார நிறுவனத்துடைய உதவியோடு நாங்கள் ஆய்வு செய்தோம். அதில் புதுச்சேரியினுடைய வருமானம் 10,000 கோடி, நமக்கு முறையாக கிடைக்க வேண்டியது 4,600 கோடி என்று அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை நான் எடுத்து சென்று மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பேசும் பொழுது அவர் ஒரு குழுவை அனுப்பினார் புதுச்சேரிக்கு. அதாவது உள்துறை அமைச்சரகமும் நிதித்துறை அமைச்சரக அதிகாரிகள் வந்தார்கள். அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அவர்களும் இதே நிலையை 10,000 கோடி ரூபாய் புதுச்சேரியிலிருந்து மத்திய அரசுக்கு வரி செல்லுகிறது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் கூறுகிறார், நாங்கள் புதுச்சேரிக்கு நிறைய நிதி கொடுத்து விட்டோம் என்று.
மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சொல்லுகிறார், நிதி பற்றாக்குறையில் புதுச்சேரி மாநிலம் திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறது என்று கூறுகிறார். இதில் எது உண்மை? நீங்கள் ஏன் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1.46% தான் உயர்த்திருக்கிறீங்க பட்ஜெட்ல. மானியத்தை உயர்த்த வேண்டியது 10%. ஏன் நீங்கள் 1.46% உயர்த்தி இருக்கிறீர்கள்? இதிலிருந்து நிதி கொடுப்பதில் மத்தியில் உள்ள பிரதமர் மோடி அரசாங்கமோ புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறது. ஏன் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இதற்கு சரியாக பதில் சொல்லவில்லை? புதுச்சேரியை நாங்கள் மத்திய நிதி கமிஷன் சேர்ப்போம் என்று ஏன் பதில் சொல்லவில்லை? அது மட்டுமல்ல, அவரை பொறுத்தவரையில் புதுச்சேரிக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, புதுச்சேரியில் வளர்ச்சி ஏற்படக்கூடாது என்ற தோரணையில் புதுச்சேரி மாநில மக்களை அவமதிப்பது போல பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு அமைச்சர், பக்கத்து மாநிலத்து அமைச்சர், அவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்திற்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் மாநில வளர்ச்சிக்கு அவர்கள் உதவ வேண்டும். அது இல்லாமல் தவறான முறையிலே புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்குவது மட்டுமல்லாமல் ஒரு தகாத வார்த்தையெல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நேற்றைய தினம் பேசும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய 2140 கோடி ரூபாய் கல்வி திட்டத்திற்கு ஒதுக்கிய தொகையை பல மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து தமிழ்நாட்டை மோடி அரசாங்கம் புறக்கணித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதற்கு மத்திய அரசில் இருந்த காரணம், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் சேரவில்லை, அதனால் இந்த நிதி தரப்பட மாட்டாது என்று கூறுகிறார்கள். மத்திய நிதி கொள்கை என்பது வேறு, மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்குவது என்பது வேறு. மாநிலத்திற்கு நிதி கட்டமைப்பு, கட்டிடங்கள் கட்டுவதற்கு, கல்வித்துறையில் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அந்த 2140 கோடி ரூபாயும் குஜராத் மாநிலத்திற்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம். காரணம் என்ன? மத்திய அரசானது புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தி, ஆங்கிலம் மாநில மொழி என்று மும்மொழி திட்டத்தை கூறுகிறார்கள். தமிழ்நாடு அரசு நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு நாங்கள் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்போம், தாய்மொழி தமிழ், ஆங்கில மொழி இணைப்பு என்று கூறுகிறார்கள். இந்த கருத்து வேறுபாட்டிலே புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது, மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆகவே கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட வேண்டும். மத்திய அரசு தன் கொள்கையை மாநிலத்தில் திணிக்கக்கூடாது, மாநில அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. இது மத்திய அரசுடைய பட்டியலில் இல்லை. ஆகவே மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்திருப்பது ஜனநாயகத்தின் அடிப்படையிலும் துரோகம் செய்கின்ற ஒரு செயலாகும். அது மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி மாநிலத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாம் அதை எதிர்த்தோம். நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக மத்திய அரசு எங்களுக்கு கடிதம் அனுப்பிய போது எங்களுடைய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் மிக தெளிவாக
நாங்கள் உங்களுடைய அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், ஆகவே உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற மாட்டோம் என்று நாங்கள் மறுதளித்தோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் புதிய கல்விக் கொள்கை வரவில்லை. ஆனால் புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு, அவருடைய அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவசரமாக இந்த புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றினார்கள். இப்போ நடக்கிறது என்ன? புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் உள்ள 64 மேல்நிலைப் பள்ளிகள், 114 உயர்நிலைப் பள்ளிகள், இதில் அதாவது மேல்நிலைப் பள்ளிகளில் சுமார் 7000 பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். உயர்நிலைப் பள்ளியில் 6500 பேர் அவர்கள் படிக்கிறார்கள், 10வது படிக்கிறார்கள். அவர்கள் தேர்வு எழுதுகின்ற நேரம் இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும் பொழுது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நடவடிக்கை எடுத்த சமயத்தில் சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தேவையான கட்டமைப்பு வைக்கவில்லை, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை, அந்த பாடத்திட்டத்திற்கு ஏற்ப ஆசிரியர்களை தயாரிக்கவில்லை, அள்ளித்தளித்த கோலம் போல இந்த திட்டத்தை சிபிஎஸ்இ திட்டத்தை கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறீர்கள் என்று சொன்னோம். இன்று போங்க, கிராமத்துக்கு போங்க, ஆங்கிலத்தில் படிக்கிற பையன் கிராமத்தில் படிக்க தெரியல, படிக்க முடியல. 5ஆவதாக இருந்தாலும் சரி, 6ஆவது இருந்தாலும் சரி, 7ஆவதாக இருந்தாலும் சரி. அதுக்கு காரணம் அவளுக்கு அடிப்படையிலே இருந்து ஆங்கில கல்வியை கொண்டு வந்திருக்க வேண்டும். அதை கொண்டு வரவில்லை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, மாதிரி தேர்வு வச்சாங்க. டிசம்பர் மாதத்திலையும் ஜனவரியிலையும் 2 தேர்வு. அதில் 95% பிள்ளைகள் தோல்வியுற்று இருக்கிறார்கள். இப்போ தேர்வு வரப்போகுது, இன்னும் ஒரு 15 நாளில் 10ஆவதுக்கும் தேர்வு வரப்போகுது. விளைவு என்ன ஆகும்னு சொன்னால், அரசு பள்ளிகள் படித்த பிள்ளைகள், 10வது படித்த பிள்ளைகள் தேர்வு பெறுவது கடினம், அவர்கள் வெற்றி பெற முடியாது. 12ஆவுக்கு அதே நிலைமை தான். இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய கல்வித்துறையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் சீரழித்து விட்டார்கள். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் ஒழித்து விட்டார்கள். இதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இந்த பெற்றோர்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்காக அவருடைய பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலம் நம் பிள்ளைகள் படிக்கும் பொழுது நிறைய பொறியியல் வல்லுநர்கள் வந்தார்கள், நிறைய மருத்துவர்கள் போனார்கள், நிறைய விஞ்ஞானிகள் வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டு இந்த பொதுத் தேர்வில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நம்முடைய மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும். திரு ரங்கசாமி அவர்களும் நமச்சிவாயம் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். அப்புறம் மத்தியில் இருக்கிற அமைச்சர் சொல்லியிருக்காரு, பியூஷ் கோயல் அவர்கள். அவர் மத்தியில் தொழில்துறை அமைச்சர். அவர் சொல்றாரு, நாங்கள் எங்களுடைய மாநில அரசாங்கம் எங்ககிட்ட பிச்சை கேட்குது பணம்னு சொல்றாரு. இது ஒரு மத்திய எவ்வளவு அகங்காரம். மாநில அரசுடைய பணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு அதுல பணம் கொடுக்குறீங்க, உங்க பங்கு கொடுக்குறீங்க. உங்க அரசாங்கம் நடக்கிறதே, மத்திய அரசாங்கம் நடக்கிறதே மாநிலத்துடைய வருவாயிலிருந்து தான் நடக்குது. நீங்க மாநில அரசாங்கம் பிச்சை கேட்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களுக்கு சேவை செய்யாத, அதாவது குறிப்பா மாநிலங்களை புறக்கணிக்கின்ற ஆட்சி மேல இருக்கு. ஆனா புதுச்சேரி மாநில மக்கள் பாவப்பட்டவர்கள். அதாவது இந்த முதலமைச்சரோ அமைச்சர்களோ எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை, ஊழலை தவிர வேற ஒன்றும் செய்யறது இல்லை. இவர்கள் மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றுவதில் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இது இந்த ஊழல் ஆட்சியை பொறுத்தவரையில் நான் கேட்குற ஒரு முதலமைச்சர், மாநில முதலமைச்சர், இவருக்கு ஏதாவது மக்களுடைய
புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் இருந்திருந்தா புதுச்சேரியில் பாருங்க, இப்ப டிராபிக் ஜாம், மக்கள் தெருவில் நடமாட முடியல. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா பல மணி நேரம் ஆகுது. மாலையில் இந்த சூழ்நிலை இருக்கு. டிராபிக்ல போலீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்க போக கூட கிராமப்புற குடி தண்ணி இருப்பாங்க, நகர பகுதியில் பாருங்க எல்லாம் உப்பு தண்ணி, தண்ணி குடிக்க முடியல மக்கள். இப்படி மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கல, மக்களுக்கு போக்குவரத்து நெரிசலை சரி செய்யற நடவடிக்கை எடுக்கல, எந்த வேலையும் செய்யாம ஊழல் செய்வதை தவிர இந்த ஆட்சியில் ஒன்றும் நடக்கல. இதில் போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெகு விரைவில் அகற்றப்படுவார்கள். அதாவது நான் அதுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். நான் பதில் சொல்றேன். இதற்கு நான் உங்களுக்கு காரணமும் சொன்னேன், ஆதாரமும் சொன்னேன். சொல்றேன் ஆதாரம் சார், கேட்க சொல்றேன் சார். உங்களுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகிட்ட நாங்கள் குழு அமைக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்களாக உட்கார்ந்து ஒரு அறிக்கை தயார் செய்து இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழலை மக்கள் மத்தியில் வெளியே கொண்டு வருவதற்காக நடவடிக்கை எடுத்து அதை எடுத்துன்னு போய் குடியரசுத் தலைவரை பார்த்து நேராக கொடுக்க போகிறோம். இதை நான் உங்ககிட்ட சொன்னோம். எங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் ஊழல் சொல்கிறேன். நான் இப்போ இந்த 5 அமைச்சர் இருக்கிறாங்க, 6 அமைச்சர் இருக்கிறாங்க முதலமைச்சரோடு சேர்த்து, சபாநாயகர் இருக்கிறாரு. நான் சொல்கிற ஊழல் பட்டியலை நான் சொல்லும்போது ரிசர்வ் பார்ல ஊழல்னு சொல்கிறேன். முதலமைச்சர் திருமண மண்டபம் 20 கோடி ரூபாயில் கட்டுறாருன்னு சொன்னேன். அவருக்கு எந்த வருமானம் வந்துன்னு கேட்குறேன். நமச்சிவாயம் அவர் மனைவி பேரால் வாங்கின சொத்துக்கள் பட்டியலை சொன்னேன். பொதுப்பணித்துறையில் நடந்த ஊழல் சொன்னேன். 30% பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். மாட்டுத் தீவனம் வாங்குகிற ஊழல்னு சொல்கிறேன். பசுமாடு வாங்குகிற ஊழல்னு சொல்கிறேன். ரேஷன் கடைக்கு ரேஷன் அட்டை மாத்திரத்துக்கு சிவப்பாட்டிக்கு 15,000 லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோ பகிரங்கமாக சொந்த மதுபானம் கொடுத்ததில் ஊழல் நடந்திருக்கு. 15 கோடி ரூபாய் ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 8 தொழிற்சாலைக்கு வாங்கிருன்னு சொல்கிறேன். ஏன் இவங்க என் பேர் நடவடிக்கை எடுக்கல? என்ன காரணம்? ஏன் யாரும் வாயை திறக்கல? தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் மந்திரி கிட்ட இருந்து பதில் வருது. டெல்லியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் மந்திரி பதில் சொல்றாரு. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் எங்கள் ஆட்சியாளர்கள், அது முதலமைச்சரோ அமைச்சர்களோ யாராவது பதில் சொல்றாங்களா? நான் இல்லைன்னா என் பேர்ல வழக்கு போடுங்கன்னு சொல்றேன். அது ஊழல். ஏன் சார் ஊழல் பண்ற உங்ககிட்ட எழுதி கொடுத்தா ஊழல் பண்ணுவான்? இல்லாத ஒண்ணுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் சார், அவர் சொல்றதான் சொல்றேன். நான் ஒரு ஜெயராம் தியேட்டர் எதிர்த்தா போல ஒரு பேங்க் கட்டடம், அந்த இடம் 21 கோடி ரூபாய்க்கு நமச்சிவாயம் அவருடைய மனைவி பேர்ல பதிவாயிருக்கு. பத்திரம் ஆதாரம் இருக்கு என்கிட்ட. அது ஊழல் இல்லையா? அவங்க மனைவி என்ன தொழிற்சாலை வச்சுக்கிறாங்க? அவங்க மனைவி டாலர் ஸ்கூல்ல பங்குதாரர். அந்த இது கோர்கார்டில் இருக்கிற டாலர் ஸ்கூல்ல எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்க? எங்க இருந்து பணம் வந்தது? அவங்க பேர்ல எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்கு? எல்லாம் இருக்கு என்கிட்ட. அப்ப கிணறு வெட்ட பூத கிளம்பும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பதில் சொல்லாத காரணம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அதாவது காரணம் நான் சொல்றது கேளுங்க சார். நீங்க இப்ப 12வது நீங்க பார்க்க போறீங்க. 7000 பிள்ளைங்க 10வது எழுத போறாங்க. நான் சொல்றது இல்ல சார். இது இந்த ஆட்சியாளர்கள் நல்ல முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க ஆசிரியருக்கு தகுந்த பயிற்சி கொடுக்காம அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாங்க? இந்த ஆசிரியர் சிபிஎஸ்இ பாட புத்தகத்துக்கு தயாராகிறாங்களா? இருக்கிறாங்களா சார்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம். அதாவது இவங்க வேகமா அந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஏன்னா மோடி அரசாங்கம் சொன்னதுனால புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்தாங்க.
நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்ததுனால சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. சிபிஎஸ்இ ஓணும், புதுச்சேரிக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கான கட்டமைப்பு உங்ககிட்ட இல்ல, ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கல, அதற்கான தேவையான கட்டமைப்பு கிடையாது. நீங்க வந்து பழைய பாட புத்தகத்தில் சொல்லி கொடுத்த வாத்தியார புதிய திட்டத்துக்கு மாத்தினா என்ன பண்ண முடியும்? அந்த ஆசிரியருக்கு பயிற்சி அளிக்கல. ஆளுநர் எழுத்து போராட்டம் எங்க தொடங்குனாங்க? சார், ஆளுநர் எழுத்து எங்க போராட்டம் நடத்தினாங்க? எது ஆளுநரை பாக்குறதுக்கு கொஞ்சம் சொல்றது கேளுங்க. ஆளுநரை பாக்குறதுக்கு போறேன்னு சொன்னோம். பின்ன என்ன பண்ணாங்க? யார்? நான் முற்றுக்கு போகலையா? நாங்க ஆளுநரை சந்திக்க போறோம்னு சொல்லி போனோம். காவல்துறை பயந்து போய் எங்களை வெளியே நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான். யாரு யாரு ஆளுநர் எல்லாரையும் சந்திக்கணும். ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு தமிழக ஏன் சார், இதனுடைய சரித்திரத்தை பல முறை சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஆளுநர் எடுத்து வழக்கு போட்டார். அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதே போல நான் ஒரு வழக்கு போட்டேன். இப்போ கட்சி மாறி ஓடினார் பாருங்க, லட்சுமி நாராயணா, அவர் பேரால ஒரு வழக்கு போட்டேன். அந்த வழக்கில் வந்த தீர்ப்புலையும் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு இப்ப உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது சார், நாலு விதி சார். ஆளுநருக்கு அமைச்சரவைக்கு உள்ள விதி 4. 1, அரசு நிர்வாகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்கள் நடத்தணும். 2வது விதி, அமைச்சரவை எடுக்கும் முடிவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். 2. 3வது விதி, ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. நான் இது வந்து 100 தடவை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் இருங்க வர நான் சொல்லிக்கிறேன். அந்த சட்டத்தையே காட்டிக்கிறேன், தீர்ப்பையே காட்டிக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் தீர்ப்பையே காட்டிக்கிறேன், எங்க தீர்ப்பையும் எங்க தீர்ப்பை கொடுக்குறேன் பாருங்க. 3. 4வது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்பி பரிசீலனை செய்ய சொல்லணும். பரிசீலனை செஞ்ச பிறகு அது வந்து அவங்க மறுபடியும் அதையே உறுதி பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஆளுநருக்கு வேற வழி கிடையாது, கையெழுத்து போட்டாங்க. ஆனா புதுச்சேரி மாநிலம்னா அதை டெல்லிக்கு அனுப்புவாங்க, உள்துறை. இதான் வித்தியாசம். இந்த 4வது தான் வித்தியாசம் யூனியன் பிரதேசத்துக்கு மற்ற மாநிலங்களுக்கும். அதனால ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாதுன்றது டாக்டர் அம்பேத்கர் வகுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதை நீதிமன்றங்கள் பல முறை சொல்லி இருக்கு. ஆனா மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்கள் இதை வந்து ஒரு அந்த மாநில தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு வர. நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இந்த ஓடுதுப்பா. லைவ்ல